பழமையான பைக் வகையான ஜாவா உலக புகழ் பெற்றது. அதன் சிறப்பம்சங்களால் கவரப்பட்ட பைக் பிரியர்கள் சர்வதேச ஜாவா தினம் என்ற பெயரில் அதை சென்னையில் கொண்டாடினர். அந்த கொண்டாட்டம் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். பழைய மாடலான இந்த வண்டிக்கு உலகம் முழுவதுமே மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்கு. அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டாடுற நாள் தான் உலக ஜாவா டே. இந்த நாள் இந்த செலிப்ரேஷன் இன்னைக்கு சென்னையில் நடக்குது. நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன். வாங்க போய் பார்க்கலாம். சென்னை முழுவதும் இருக்கும் ஜாவா பைக் பிரியர்களின் ஒன்று கூடல் தான் இந்த கொண்டாட்டம். 1960ஆம் ஆண்டு வெளியான முதல் தயாரிப்பு மாடல் முதல் இறுதி தயாரிப்பான 2005 மாடல் வரையிலான ஜாவா பைக்குகள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டன. பைக்கின் பழமைக்கு ஏற்ப இளைஞர்களை காட்டிலும் முதியவர்களின் கூட்டமே இங்கு அதிகம் காணப்பட்டது. ஃபர்ஸ்ட் டைம் ஃபாதர் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். 1980 வரை மை ஃபாதர் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். 80லேருந்து டில் டுடே ஐ ஆம் யூஸிங். மை சன் ஆல்சோ டோல் மீ தட் he want to use it now. He is in US. So he said that once he come back, he want to use this Java. That means 3 generation தான். அப்பாவோட ஜென்ரேஷன், என்னோட ஜென்ரேஷன், மை சன்னோட ஜென்ரேஷன், மேபி அவனோட சன்னோட ஜென்ரேஷனுக்கும் இட் வில் பி. இது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் பைக். என்டையர் சவுத் இந்தியா நான் இந்த பைக்கிலே கவர் பண்ணியிருக்கோம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். தங்களது பைக் பயண அனுபவங்களையும் பராமரிப்பு முறைகள் குறித்தும் பிறருடன் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பாக அமைந்துள்ளது இந்த சந்திப்பு என்கின்றனர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள். கிட்டத்தட்ட 1981லேருந்து இன்னை வரைக்கும் எஸ்டி தான் நான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். அநேக சில இடங்களில் வந்து சில நேரங்களில் ஏதாவது சில ப்ராப்ளம் வந்தால் கூட சில நேரங்களில் ஏதாவது ஸ்கிட் ஆகலாம் அதெல்லாம் இருந்தாலும் மேஜராக எனக்கு அடிப்பட்டதே கிடையாது. அண்மை காலமாக பைக் ரேசர்களால் பல்வேறு விபத்துகள் நடைபெற்று வரும் நிலையில் சாகசம் மட்டுமின்றி சாலை பாதுகாப்பு குறித்தும் இந்த நிகழ்ச்சியில் எடுத்துரைக்கப்பட்டது. நிகழ்ச்சியின் இறுதியாக சாலை பாதுகாப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் ஜாவா பைக் பிரியர்கள். நீண்ட தொலைவு பைக் பயணங்கள் என்பது மிகவும் இனிமையான ஒரு அனுபவத்தை தரும். அந்த பயணத்தை உரிய பாதுகாப்பு முறைகளோடு கடைபிடிச்சா அந்த இனிமை இறுதி வரை தொடர்கிறாங்க இந்த பைக் பிரியர்கள். ஒளிப்பதிவாளர் மார்டினோடு ஆனந்த், நியூஸ் 18 தமிழ்நாடு.